ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்னைக்கு பொது அறிவு பகுதியிலேருந்து இந்தியாவின் முக்கியமான வேளாண்மை தொழில்துறை சார்ந்த புரட்சிகளை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசுமை புரட்சி. முதல் பசுமை புரட்சி ஏற்பட்ட ஆண்டு பாருங்க 1967 முதல் 1968 வரை. பசுமை புரட்சியில் முக்கியத்துவம் பெற்ற பயிர்கள் நெல் மற்றும் கோதுமை. இரண்டாம் பசுமை புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1983-84. பசுமை புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தவர் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் மற்றும் சி. சுப்பிரமணியன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் எம்.எஸ். சுவாமிநாதன். பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் வில்லியம் எஸ். காய்டு. பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் நார்மன் போர்லாக். அடுத்து வெண்மை புரட்சியை பற்றி பார்ப்போம். பால் உற்பத்தி. சரியா? வெண்மை புரட்சி என்பது புதிய மேம்படுத்தப்பட்ட கால்நடைகளை பயன்படுத்தி பால் உற்பத்தியை பெருக்குவதாகும். டாக்டர் வி. குரியன் தேசிய பால்வள மேம்பாட்டுக் கழகத்தின் நிறுவன தலைவர் ஆவார். இக்கழகம் உலகத்திலேயே மிகப்பெரிய பால் உற்பத்தி திட்டம் ஒன்றை வடிவமைத்து செயல்படுத்தி பெருமையுடையது. டாக்டர் வி. குரியன் என்பவர் வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். முதல் வெண்மை புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1970 முதல் 81 வரை. இரண்டாவது வெண்மை புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1981 முதல் 85 வரை. ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் தேதி தேசிய பால் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து நீல புரட்சி. மீன்கள் உற்பத்தி. மீனவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது மற்றும் இந்தியாவிற்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை அதிகரிக்க செய்வது திட்டத்தின் இலக்காகும். இந்தியாவின் 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. நீல புரட்சியின் தந்தை டாக்டர் அருண் கிருஷ்ணன், டாக்டர் கரிலால் சௌத்ரி. அடுத்து கருப்பு புரட்சி. பெட்ரோலியம் நிலக்கரி உற்பத்தி. பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியை பெருக்கும் நோக்கில் இந்திய அரசு பெட்ரோலியத்துடன் எத்தனாலை கலந்து பயோடீசலை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. அடுத்து வெள்ளி புரட்சி. முட்டை உற்பத்தி. முட்டை உற்பத்தி வெள்ளி புரட்சி காலத்தில் அபார வளர்ச்சி அடைந்தது. இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் 1969 முதல் 1978 வரை வெள்ளி புரட்சி ஏற்பட்டது. வெள்ளி புரட்சியின் தந்தை இந்திரா காந்தி. இது வெள்ளி இலை புரட்சி. பருத்தி உற்பத்தி. அடுத்து சிவப்பு புரட்சி. மாமிசம், தக்காளி. சிவப்பு புரட்சியின் தந்தை விஷால் திவாரி. அடுத்து வட்ட புரட்சி. உருளைக்கிழங்கு. அடுத்து மஞ்சள் புரட்சி. எண்ணெய் வித்துக்கள், குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி. மஞ்சள் புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சாம் பிட்ரோடா. அடுத்து இளஞ்சிவப்பு புரட்சி. இறால், வெங்காயம். இளஞ்சிவப்பு புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சுர்கேஷ் படேல். இது தங்க புரட்சி, பொன் புரட்சி. பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் சம்பந்தப்பட்டது. 1991 முதல் 2003 வரையிலான காலத்தில் நடைபெற்றது. தங்க புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் நிர்பாக் துட்டாச். அடுத்து தங்க இலை புரட்சி. கோல்டன் பைப்பர் புரட்சி. சணல் உற்பத்தி. சாம்பல் புரட்சினா உரங்கள் உற்பத்தி. சரியா?